ஆண்டவர் ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். தேவனுடைய பிள்ளையே, இங்கே இயேசு கிறிஸ்து வரும்பொழுது 2 குருடர்கள் அவருக்கு பின்பாக வர்றாங்க. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி சத்தமாய் கூப்பிடுறார்கள். உடனே இயேசு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பின்பாக அந்த 2 குருடர்களை அழைத்து அவர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டார். உடனே அவர்கள் சொன்னார்கள், ஆம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசு தனது கையினாலே அவர் கண்களை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்று சொன்னார். உடனே அவர்கள் பார்வையடைந்தார்கள். தேவனுடைய பிள்ளை, இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வாழ்க்கையில எந்த அற்புதத்தையும், எந்த அதிசயத்தையும், எந்த ஆச்சரியத்தையும் தேவன் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால், இந்த அற்புதத்தை செய்ய உம்மால் ஆகும், இந்த அதிசயத்தை செய்ய உம்மால் ஆகும், அன்று இதை செய்வதற்கு உமக்கு வல்லமை உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தேவனை நம்பினால், தேவனை விசுவாசித்தால், ஆண்டவர் சொல்றார், எவ்வளவு பெரிய அற்புதமோ உன் வாழ்க்கையில் தேவன் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 குருடர்கள், பிறந்த முதல் குருடர்கள், ஒரு முறை கூட அவங்க பார்த்ததே இல்லை. ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்படுறாங்க. இயேசுனிடத்துல போனால் குருடர்கள் பார்வை அடைகிறாங்கன்னு சொல்லி இயேசுனிடத்துல வந்து இயேசுவும் கேட்குறாரு, இதை எனக்கு செய்ய வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்ட உடனே, ஆம் நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு சொன்ன உடனே இயேசு அவர்களுக்கு அற்புதம் செய்தார். உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்காக நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாய், அநேக விண்ணப்பங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறாய், அநேக ஜெபங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறாய், அநேக அற்புதங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்கிறார், அதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கிறார். நீங்கள் நானும் கால வேளையில சொல்லுவோம், ஆண்டவரே நாங்களும் விசுவாசிக்கிறோம், நிச்சயம் நீர் எங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். இந்த நாள் அற்புதத்தினால், இது அதிசயத்தினால் தேவன் உங்கள் வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்வார். God bless you.